வெஸ்ட் பெர்லினை செகண்ட் வேர்ல்ட் வார் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் அமெரிக்க பிரான்ஸ் ஈராணுவ வலயமாய் வைச்சிருக்கினமாம். போர் சூழல் இருக்கிற மாதிரி நினைச்சால் மரண விசாரணையை கூட நடத்தாமல் தடுக்கலாமாம். அழகான கார்களும் பஸ்களும் ஓடுகின்ற அந்த ரோட்டில் ஈராணுவ டாங்கிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆச்சரியமாய் இருந்தது. கார் கடைசியாக ஒதுக்குப்புறத்தில் உள்ள கட்டிட பகுதிக்கு வந்தடைந்து அங்குதான் பின்னேரம் நடைபெறும் மேடே ஊர்வலத்துக்கான ஆயுத்தங்கள் நடக்கிறது. இப்படித்தான் ஊரிலே இருக்கிற சைக்கிள் கடைமாணிக்கண்ணை கேட்டதுக்காக உந்த டே ஊர்வலத்திற்குப் போனது நினைவுககு வந்தது. 8 மணித்தியாலய நேர கட்டுப்பாடு தொழிலாளர் பெற்றுக்கொண்ட நாளாம். வானிலை சிவத்த கொடியெல்லாம் கட்டி யாழ்ப்பாணம் போய் உலகத் தொழிலாளரே ஒன்று சேருங்கள் என்று கோஷம் போடுவினம். பல பேர் பின்னர் மீற்றிங்கிலை வீராப்பிலை பேசுவினம். மாணிக்கண்ணை சொன்னவர், நாங்கள் இண்டைக்கு மட்டும்தான் ஹீரோக்கள், மற்றும்படி திரும்பவும் நாதியற்று போயிடுவோம் என்றார். அவர் அப்படி சொல்லக்கை எனக்கு அவரை பார்க்க பாவமாயிருந்தது. அங்கை பலஸ்தீனியர் கருப்பர் என்று பல நாட்டுக்காரரும் அங்குமிங்குமாக போஸ்டர் பதாகைகளையும் வைத்து ஏதோ செய்து கொண்டிருந்தனர். அந்த கட்டிடம் சுத்தப்படுத்தாமலும் அந்த கட்டிடத்தில் ரெட் ஆர்மி என்று ஆங்கிலத்திலும் வேறு கோஷங்கள் டொச் மொழியிலும் எழுதியிருந்தது. அந்த கட்டிடத்தின் மூலையில் உள்ள பெரிய அறையில் பலர் விவாதம் செய்து கொண்டிருந்தனர். நீண்ட முடி தாடியுடனும் பார்த்தால் பிச்சைக்காரர் போல் அவர்கள் உடையும் இருந்தது. கண்ணன் அதிலிருந்த ஒருவனை அறிமுகப்படுத்தினான். அவனை பார்க்க பயங்கரமாயிருந்தது. அவனது அடர்ந்த மீசை தாடிக்குள்ளால் அவனது பற்களைகளை காட்டி சிரிக்கும் பொழுது ட்ரகுலா கிறிஸ்ரோப்பர் அலி போல் இருந்தான். அவன் தனது காதலியை அணைத்தபடியே ஆங்கிலத்தில் கேட்டான், பீர், விஸ்கி, ஏதாவது அழகான ஆங்கிலத்தில் விவாதம் செய்தோம். அவன் ஒடுக்கப்படும் மக்களுக்காக அவனுக்குள் இருக்கும் நேசத்தை பார்க்கும்போது பின்னர் அவன் எனக்கு அழகாயே தெரிந்தான். ஊர்வலத்தில் எவ்வளவோ சனம். அமெரிக்காவுக்கு எதிரான கோப கொப்பளிப்பு. அமைதியாக சென்ற ஊர்வலம் திடீரென்று கலவரமாக மாறியது. கலகமமடுக்கும் பொலிசாரும் குதிரைப்படை பொலிசாரும் ஒரு புறமும் கண்ணீர் குண்டுகளையும் பொழிந்தபடி மறுபுறமும் ஊர்வலத்தை சின்னாப்படுத்திக் கொண்டிருந்தனர். முதலாளித்துவம் தொழிலாளர்களிடமிருக்கின்ற பயத்தை காட்டிக் கொண்டிருந்தது. அந்த அழகான மனிதனை பொலிசார் பிடிச்சு சென்று விட்டனர். ஆனால் அடுத்த வருடமும் இதேபோல் ஊர்வலம் நடக்கும்.